அன்புள்ளங்களே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, நற்செய்தி மலர்கள் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய கடைசி கட்டளை உலகம் எங்கும் சென்று நற்செய்தி அறிவியுங்கள். அந்த ஒரே ஒரு கட்டளையை கடைபிடித்து உலக இருக்கிற எல்லா இடங்களிலும் நற்செய்தியை பரப்ப வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிந்து கொள்ள நாம் முயற்சி எடுக்க வேண்டும் என்று சொல்லி பல்வேறு மக்கள் பல்வேறு விதங்களிலே அவர்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனா நற்செய்தி மட்டும் அறிவிப்பது தன்னுடைய பணி அல்ல, மாறாக அவர்களுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவது, அவர்களுக்கு பலவிதமான பணிகளை கற்றுக் கொடுப்பது, அதே போல வாழ்க்கையினுடைய தத்துவத்தை பற்றி அவர்கள் சொல்லிக் கொடுப்பது போன்ற எல்லா காரியங்களையும் செய்து வருகிறார்கள். அவர்களை பற்றிய ஒரு கலந்துரையாடல் தான் இந்த நற்செய்தி மலர்கள் என்கின்ற இந்த நிகழ்ச்சி. இப்படிப்பட்ட இந்த நிகழ்ச்சிக்கு இன்றைக்கு புதிதாக நம்மோடு தன்னுடைய அனுபவங்களை பகிர வந்திருக்கிறவர்கள் அருள் சகோதரி ரோஸ்மேரி அவர்கள். உங்கள் அனைவருடைய சார்பாக அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். வெல்கம் சிஸ்டர். சிஸ்டர், உங்க பேர் வந்து ரோஸ்மேரி. உங்களுடைய குடும்பத்தை பத்தி சொல்லுங்க. எந்த ஊரு? என்னுடைய நேட்டிவ் வந்து ஒசூர் வட்டம் ஃபாதர். ஒசூரை தாண்டி ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் போகணும். கிறிஸ்துபாளையம் சின்ன வில்லேஜ். கிறிஸ்துபாளையம்னா எல்லாருமே அதுல கிறிஸ்டியன்ஸ் மட்டும்தான், வேற யாரும் இல்ல. இந்துஸ் எல்லாம் கிடையாது. சுற்றி இருக்கிறவங்க முஸ்லீம் இந்துஸ் எல்லாம் இருக்காங்க. என்னுடைய ஓன் வில்லேஜ்ல வந்து நாங்க ஒன்லி ஃபார் கிறிஸ்டியன்ஸ். எத்தனை குடும்பங்கள் இருக்கும்? நாங்க சில்ட்ரன் பீரியட்ஸ்ல வந்து ஒரு 50-80 ஃபேமிலிஸ் தான் இருந்துச்சு. இப்போ 300 கிட்ட ஒரு சின்ன வில்லேஜ் இல்லைங்களா? அதுல வந்து எங்க அப்பா தாத்தா அவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் அதே நாட்டாமை அந்த மாதிரி இருந்தது தாத்தா பீரியட்ல. அப்புறம் அப்பா கண்டினியூ பண்ணாரு. அப்புறம் அவருடைய புள்ள நீங்க இல்லைங்களா? பேத்தி. ஆமா, பேத்தி. அப்பாவும் நாட்டாமை இருந்தாங்கல்ல. அப்புறம் அவர் இறந்ததுக்கு அப்புறம் அது அப்படியே வேற இதுக்கு வேற கைவிட்டு போயிடுச்சு. அப்புறம் சித்தப்பாவும் இறந்துட்டாரு. அதனால அதுக்கப்புறம் அதை எடுத்து பண்றவங்க நாட்டாமை இருக்கு ஊர்ல. ஊர் கவுண்டர்னு இப்போ மாத்திருக்காங்க, பெரியவங்க அப்படி மாத்திருக்காங்க. மத்தபடி நாங்க 9 பேர் ஃபாதர். 9 நவ குழந்தைகளை. 7 பொண்ணுங்க 2 பையங்க, ஒரு அண்ணன் ஒரு தம்பி. எனக்கு 6 அக்கா. நான் தான் கடைசி பொண்ணு, 8வது. எனக்கு அப்புறம் தம்பி இருக்கா. கடைசி 8, அதுக்கப்புறம் தம்பி வந்தா. சரி சரி சரி. அப்பா வந்து நாங்க வந்து பட்டு வளர்ப்பாங்களா ஃபாதர் அப்பாலாம், அந்த ஒரு இது. நாங்க ஒரு நேட்டிவ் வந்து ஒரிஜினல் பெங்களூர் ஃபாதர். தாத்தா பாட்டி எல்லாம் அப்புறம் இங்க வந்து செட்டில் ஆயிட்டாங்க தமிழ்நாட்டுல. அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சு. அந்த பட்டு வளர்க்கறது அந்த புழுல இருந்து அது எப்படி இது பண்ணுவீங்க? அதுக்கு தீனியெல்லாம் போடணும், அதுக்கு ஆட்கள் வேணும் நிறைய. அப்ப நாங்கெல்லாம் கூட்டு குடும்பமா இருந்தோம், அத்தை மாமா அப்படி எல்லாருமே. அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் மேரேஜ் ஆன உடனே அப்படி பிரிஞ்சு போனதுனால அந்த தொழில் அப்படியே மறைஞ்சிருச்சு. எங்க அத்தை பையன் மட்டும் ஒருத்தர் மட்டும் அது கண்டினியூ பண்றாரு. மற்றபடி எங்களுக்கு நிறைய விவசாயம் தான். அப்பா அம்மா 2 பேருமே. அப்புறம் எங்க அப்பா வந்து நான் 5 வயசுல இருக்கும் போதே இறந்துட்டாரு. அம்மாவுடைய வளர்ப்பு தான். அதனால கொஞ்சம் அம்மாவோட அட்டாச்மெண்ட் அதிகம். 1.5 இயர்ஸ் பேக் அம்மாவும் இறந்துட்டாங்க. அக்காமார்கள் தம்பிமார்கள் அண்ணமார்கள் செட்டில் ஆயிட்டாங்க. எல்லாருமே செட்டில். சரி 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 சரி. எல்லாருக்குமே குழந்தைங்க, அவங்க குழந்தைங்க மேரேஜ் ஆயிட்டு அவங்களுக்கு குழந்தைங்க ஆயிடுச்சு. அதனால பெரிய ஃபேமிலி. ஓகே ஓகே. உங்களுக்கு எப்படி தேவ அழைத்தல் கிடைச்சிச்சு? எங்க வீட்டுல நாங்க 9 பேரு. அப்பா இருக்கிற வரைக்கும் யாரையும் எஜுகேஷனுக்கு அனுப்ப விரும்பல அவரு. எல்லாமே பொண்ணு பிள்ளைங்களா போனதுனால அவருக்கு அதுல கொஞ்சம் இது கம்மி. அடுத்த வீட்டுக்கு போறதுனால எதுக்கு வேஸ்ட் பண்ற. அதனால அவர் இறந்ததுக்கு அப்புறமா தான் எங்க அம்மா வந்து என்னையும் என் தம்பியும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சாங்க. உங்க பெரியவங்க எல்லாம் படிக்கல? யாரும் எல்லாம் 2nd 3rd ஸ்டாண்டர்ட் அதோட முடிச்சுட்டாங்க. சரி சரி. அதுக்கப்புறம் அப்ப நிறைய லேண்ட் எல்லாம் இருந்ததுனால எல்லாரும் வேலைக்கு அப்படி அனுப்பிச்சிட்டாரு. அப்ப தாத்தா அம்மா சைட்ல இருக்கிற தாத்தா பாட்டி இதுவும் நிறைய இது இருந்ததுனால அவங்களுக்கு கூட யாரும் இல்லை. எங்க அம்மாவும் பெரியம்மா மட்டும்தான். ஆனா அவங்களுடைய லேண்டும் பாக்குறதுக்கு யாரும் இல்லைன்னு எல்லாம் எங்க அக்காங்க அப்படியெல்லாம் போய் எல்லாம் ஷேர் பண்ணி வேலை செஞ்சதுனால யாரும் ஸ்கூல் போக முடியல.
அதுக்கப்புறம் உங்க தம்பியும் நானும் படிப்புல மட்டும். வந்து உங்க குடும்பத்துல வந்து படிக்கிறதுல வந்து நீங்களும் உங்க தம்பி தம்பி மட்டும் மட்டும். தான். அது தம்பி கூட அப்புறம் 8th 9th அப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாரு படிக்க. ஒரே பட்டதாரி நீங்க தான் நினைக்கிறேன். அப்புறம் நானும் கண்டினியூ பண்ண வேற அது கொஞ்சம் ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்போ வந்து கொஞ்சம் இதா இருந்துச்சு. அப்ப அம்மா கூட இருந்தவங்க நானும் தம்பி மட்டும்தான். ஓ, அண்ணன் கொஞ்ச நாள் இருந்தாரு. ஏன்னா அவரும் அடிக்கடி வெளியூருக்கு வேலைக்கு போயிடுவாரு. ஒசூர் இந்த மாதிரி பெங்களூர் சைடு. அதனால அம்மா கூட இருந்தது. அக்காங்களுமே வெளியில போயிட்டாங்க. எல்லாரும் வேலை தேடி போயிட்டாங்க அப்பா இருந்ததுக்கு அப்புறம். ஓ, சரி சரி. அப்ப தம்பி நானும் இருந்து கண்டினியூ பண்ணோம். அவரும் எனக்கு முடியலன்னு சொல்லிட்டாரு. அவருக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்ல, வாத்தியார் டீச்சருங்கெல்லாம் அடிக்கிறாங்கன்ட்டு டிஸ்கண்டினியூ அவரு பண்ணிட்டாரு. நிறுத்திட்டாங்க. நாங்களும் எவ்வளவு ட்ரை பண்ணோம். அவர் 4 மணிக்கு எழுப்பி விட்டுருவாங்க அம்மா படிக்கிறதுக்கு. இது அவங்க எந்திரிச்சு ஜெபம் சொல்லுவாங்க. காலையிலேயே 4 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா தான் மற்ற வேலையெல்லாம் செய்வாங்க. எங்களை எழுப்பி விட்டுட்டு விளக்கு வச்சு கரண்ட் இருக்காது. பைபிள் ஆமா அப்ப இல்ல. அதெல்லாம் ஒரு நல்ல மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். அனுபவங்கள். அப்புறம் அதுலயே அவங்க வேற வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க சைட்ல. அம்மா எங்களையும் பார்த்துட்டு இந்த வீட்டு வேலை அந்த வேலை எல்லாம் சைட்ல சத்துணவு டீச்சரா இதா இருந்தாங்க. அம்மா இருந்தாங்க. ஓ, சரி சரி. அதையும் சைட்ல பார்த்துட்டு இருந்தாங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமா. அதுக்கு முன்னாடி அவங்க வீட்டை விட்டு கோயில் கூட போக மாட்டாங்க. வீட்லயே சரியா இருக்கு வேலை. வீட்லயே இருப்பாங்க. அப்படி கண்டினியூ பண்ணும்போது எங்க ஊர்ல FSM சிஸ்டர்ஸ் இருக்காங்க ஃபாதர். FSM நாங்க படிச்ச ஸ்கூல்ல அவங்க கம்யூனிட்டி ஒன் பக்கத்துலயே இருக்குது. அவங்களுடைய கைடன்ஸ்ல தான் நான் பாதி வளர்ந்தேன். நான் ஸ்கூல் 5th வரைக்கும் ஊர்லயே இருந்துச்சு. 6th to 10th வரைக்கும் கொஞ்சம் 3 கிலோமீட்டர்ஸ் டெய்லி அப் அண்ட் டவுன் 6 கிலோமீட்டர்ஸ் நடக்கணும். நடந்து போயிட்டு தான் வருவீங்க 3 ஆமா. கிலோமீட்டர் படிக்கிறதுக்கு. போயிட்டு ரிட்டர்ன் வரணும். அந்த மாதிரி ஸ்கூல் முடிஞ்ச உடனே ஈவினிங் டைம்ல அங்க அவங்க எவ்ரி சண்டே சாட்டர்டே ஊருக்கு வருவாங்க. மாசுக்கு அந்த சண்டே மாஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கெல்லாம் சாட்டர்டே ஈவினிங் வந்துருவாங்க. அப்போ எங்க அம்மா வந்து என்ன எங்க இருந்தாலும் படிக்கிறனோ இல்லையோ கோயிலுக்கு போயிடணும். அந்த சிஸ்டர்ஸோட போய் ஹெல்ப் பண்ணணும் செய்யணும் அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அந்த மாதிரி போய் பழகிட்டேன். அதுக்கப்புறமா வந்து 6th to 10th வரைக்கும் படிக்கும்போது ஆஃப்டர் ஸ்கூல் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட இதுக்கு டியூஷனுக்கு போவோம். 4:30 முடிஞ்சிடும். அப்புறம் நேரம் அந்த கான்வென்ட்டுக்கு போயிட்டு காஃபி டீ கொடுப்பாங்க. அதை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ஹோம் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு அப்புறமா சாயங்காலம் ஒரு 6 மணி 6:30 போல வீட்டுக்கு வந்துடுவேன். புசிக்கு அங்க போயிடணும் வீட்டுக்கு. 6:30க்கு மாசு ஈவினிங். நார்மலா வந்து நான் FSM சிஸ்டர்ஸ் போயிருக்க வேண்டியது காங்கிரிகேஷனுக்கு. அங்கே அவங்களோட இருந்தபோது உங்களுக்கு அவங்களுடைய சர்வீஸ் மைண்ட் அதெல்லாம் அதுவும் இல்லாம எங்க அக்கா அவங்களுடைய லைஃப் எங்க பேரண்ட்ஸ் உடைய லைஃப் எனக்கு வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்ன்றது இல்லை. அதுக்கு முன்னாடி எனக்கு அந்த இது தாட் எனக்கு வரல. உண்மையா சொல்லணும்னா அதுதான். ஆனா நான் சிஸ்டர் ஆகலைனாலும் பரவாயில்ல, இந்த லைஃபுக்கு நான் போக மாட்டேன்னு எங்க கொஞ்சம் வாக்குவாதெல்லாம் நடந்துச்சு வீட்டுல. சரி சரி சரி. அப்போ அது அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சு. அப்புறம் 12th எங்க ஊர்ல 10th வரைக்கும் தான் இருந்துச்சு. 12th வரைக்கும் சேலம் சென்ட் மேரிஸ்ல படிச்சோம், அரிசிபாளையத்துல. அப்ப வந்து நாங்க ஒரு 4 பேர் போனோம் ஒன்னா. என்ன மாதிரி என்னுடைய கம்பெனியன்ஸ் 4 பேர் போனோம். ஃப்ரீ ஆஸ்பேரன்ஸா தான் போனோம். அப்ப ஜாயின் பண்ணிட்டீங்களா நீங்க அங்க படிக்கிறதுக்கு? 11th 12th அப்படியே ஜாயின் பண்ற மாதிரி அமுச்சு விட்டாங்க. அந்த டைம்ல எங்களுக்கு ஒன்றும் புரியல. ஃபாதர் அங்க யார் இருந்தாரோ அவரை வந்து இப்படி அமுச்சு விட்டாங்க. போய் படிக்கதான் போனீங்க, ஆனா சிஸ்டர் போகல. ஆனா அவங்க தேர் எக்ஸ்பெக்டட் படிச்சு முடிச்ச உடனே அப்படியே ஜாயின் பண்ணிடுவாங்கன்ட்டு. அப்புறமா 12th முடிச்ச உடனே ஹாலிடேஸ்க்கு வந்துட்டோம். அந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு நிறைய காங்கிரிகேஷன் சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்தாங்க. வேற யூஸ்வலா வர்ற மாதிரி வந்துட்டு இருந்தாங்க. அப்பவே பிரசன்டேஷன் கான்வென்ட் ஒசூர்ல வந்துச்சு. அதுக்கு முன்னாடியில இருந்துச்சு. அதுல என்னுடைய அக்கா ஒருத்தர் லேப் அட்டெண்டரா அவங்களுக்கு ஸ்கூல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, என்னுடைய ஓன் சிஸ்டர். அவங்கள பார்க்க எவ்ரி சண்டே நானும் அம்மாவும் போவோம். அவங்க அங்கே ஸ்டே ஆயிட்டாங்க, வந்து போக முடியாதுன்ட்டு அங்கே ஸ்டே ஆயிட்டாங்க. நாங்க அப்பப்போ பார்க்க போவோம். அப்போ சிஸ்டர் தெல்மான்னு சொல்லி பிரசன்டேஷன் எங்க காங்கிரேஷன் சிஸ்டர் அங்க இருந்தாங்க, கேரளா. அவங்க ஒரு ஃப்ரம் கேரளா. அவங்களுடைய இன்ஸ்பிரேஷன் கூட எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். ஆனா அவங்க வந்து உடனே எடுத்துக்குவேன்னு சொல்லல, ரொம்ப யோசிங்க, யோசிச்சு சொல்லுங்க. நானும் சொன்னேன் இந்த மாதிரி நானு உங்களுக்கு 12th முடிச்ச பிறகு 12th முடிச்ச உடனே அந்த ஹாலிடேஸ்ல ஹாலிடேஸ்ல. ஓகே ஓகே.
எனக்கு அது வந்து மறந்துச்சு, மறக்கல. அது வந்து யாரும் கூட இருந்தவங்களும் போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அங்க. நான் மட்டும் எப்படி போறது அப்படி யோசிச்சுட்டே இருந்தேன். சேம் டைம் அது சிஸ்டர்ஸ் விசிட்டுக்கு வந்தாங்க. வந்தப்ப சொன்னாங்க, இந்த மாதிரி சிஸ்டர்ஸ் ஒசூர்ல இருக்கிறாங்க, நீங்க அப்படி பாக்குறதா இருந்தா அவங்கள போய் பாருங்க அப்படின்னு சொல்லி விட்டுருந்தாங்க. அதே மாதிரி நாங்க விசிட்டுக்கு போனோம். அப்போ அவங்க சிஸ்டரை பார்த்தோம். ஆனா அவங்க வந்து எடுத்துக்கிற மாதிரி சொல்லவே இல்லை. இது ரொம்ப கஷ்டம், உங்களால முடியாது, நீ கடைசி பொண்ணு, வீட்டுல வேற செலமா வளர்த்துருக்காங்க அவங்க அம்மா, அதனால யோசிச்சு சொல்லுங்க அப்படின்ட்டு அமுச்சு விட்டுட்டாங்க. அப்புறமா பங்கு ஃபாதருமே நல்லா அந்த ஸ்பிரிச்சுவல் லெவல்ல அவருமே குழந்தைங்களை எல்லாம் நல்லா, வராத குழந்தைங்கலாம் வீடு வீடு தேடி போய் கூட்டிட்டு வருவார் ஃபாதர் பூசைக்கு ஈவினிங். அதனால இல்லைன்னா அடி விழுவும் அடுத்த நாள். அந்த அந்த பயத்துக்காகவே கூட ஈவினிங் மாசுக்கு வந்துருவோம் எல்லாரும். அந்த மாதிரி அவருமே அந்த அந்த பக்தியில கொண்டு வர்றது, அந்த பக்தி முயற்சிகள் வந்து நிறைய வளர்த்து விட்டாரு ஃபாதர். அதுவுமே எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அந்த ஒகேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு. அவர் அப்புறம் இப்படி இதே மாதிரி 2 வீக்ஸ் அந்த 2 months போயிடுச்சு. அந்த எண்ட் ஆஃப் மந்த்ல வந்து நானே சொல்றேன், நான் வந்து பாக்குறேன். சிஸ்டர் வந்து அப்பவுமே யோசிக்க தான் சொன்னாங்க, நான் வந்து பாக்குறேன், முடிஞ்சிச்சுன்னா இருக்கிற, முடியலன்னா போயிடுறேன்னு தான் வந்தேன். அது அப்படியே கண்டினியூ. ஓகே ஓகே ஓகே. அப்போ உங்களுடைய தேவள்ளத்திற்கு வந்து அம்மா ஒரு ஜெபம் இல்லைங்க, அது ஒண்ணு. ரெண்டாவது அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல மறந்துட்டேன் ஃபாதர். 12th முடிச்ச உடனே சேலம் சென்ட் மேரிஸ்ல படிச்ச நர்சிங் குரூப் தான் நாங்க படிச்சோம். அப்போ உடனே கவர்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு இந்த ஸ்கூல் படிக்கிறதுக்கு அவங்களாவே இது அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க, அனுப்பிச்சு நாங்களே இது எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு. இந்த இது வந்து எனக்கு தெரியல. என் அம்மா வந்து அந்த லெட்டர் வந்த உடனே கொண்டு போய் யார்கிட்டயும் கொடுத்து படிச்சிருக்காங்க. நான் எங்க போயிருவேணும்னு நினைச்சிட்டு அந்த ஃபார்மை வராத மாதிரியே காமிச்சிட்டாங்க. நான் போயிருவேன், படிக்க போயிருவேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு இது கான்வென்ட் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா தான் சொன்னாங்க, இந்த மாதிரி அந்த பக்கத்து வீட்டு ஆண்டி சொன்னாங்க, இந்த மாதிரி உங்க அம்மா நீ சிஸ்டராகவே போயிருக்க மாட்டேன், இந்த மாதிரி இது நேரத்துக்கு நர்ஸாகி கவர்மெண்ட் ஜாபே தேடி இருந்திருப்ப அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்பதான் அப்ப புரியல எதுக்கு இப்படி சொல்றாங்கன்ட்டு. அப்புறமா கேட்கும்போது தான் சொன்னாங்க, உங்க அம்மா வந்து உன்னை கான்வென்ட்க்கு அனுப்பணும்னே அந்த வந்து இது காமிக்காம இருந்திருக்காங்க. அவங்க விரும்பி இருக்காங்க, ஒரு பொண்ணை கொடுக்கணும்னு விரும்பி இருக்காங்க. அது தெரியாம நானுமே எனக்கு அந்த இது ஆட்டம் இதுல வளர்த்துருக்கேன் நானும். ஒருவேளை சிஸ்டருக்கு அந்த சிஸ்டருக்கு முன்னாடி அந்த ஃபார்ம் கிடைச்சிருந்தா போயிருப்போம், அங்க போயிருப்போம். இது அவங்களாவே தேடி கூப்பிடும் போது அதை மிஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. அப்போ நானும் அதை எதிர்பார்க்கல, கூப்பிடுவாங்கன்னு எதிர்பார்க்கல. அது வந்திருக்கு வீடு தேடி அந்த ஃபார்மை வந்து. அதுக்கப்புறமா இப்பயும் நான் இடையில யோசிப்பேன், நாம வராம இருந்தேன் தான் இவ்வளோ நர்ஸாகி கவர்மெண்ட் ஜாப்ல கடவுளுடைய அழைத்தல்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இல்லைங்களா, அவருடைய காரியங்கள் வேற. ஆனா இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க. நான் ஒரு நாளும் இது பண்ணதே இல்லை, அதை வந்து ரெஃப்யூஸ் இது பண்ணதே இல்லை, ரிக்ரெட் பண்ணதே இல்லை ஃபாதர். ஐ எம் வெரி ஹாப்பி. இது நீங்க கோடி கொடுத்தா கூட நான் இது வந்து இந்த லைஃப் விட்டு கொடுக்க மாட்டேன். இப்ப அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க சிஸ்டர், ஆனது சந்தோஷம் மகிழ்ச்சி இல்லைங்களா. ஓகே ஓகே. அந்த அப்பப்ப இன்சிடென்ட் வரும், அந்த ஏற்றம் இறக்கங்கள் வர்றதான் செய்யுது. ஆனா அதுலயுமே எனக்கு வந்து இந்த லைஃபுக்கு அதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகே ஓகே சரிங்க சிஸ்டர். இப்ப சிஸ்டர் அங்க போகும்போது அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லைங்களா, கண்டிப்பா அனுப்பிச்சாகணும் அப்படிங்கிற விரும்பினாங்க. உங்க கூட பிறந்தவங்க என்ன சொன்னாங்க? அப்போ வந்து அவங்க இப்பயும் சொல்றாங்க, எங்களை எல்லாம் விட்டுட்டு நீ எஸ்கேப் ஆயிட்ட அப்படின்னு. நல்ல பங்கு தேர்ந்து அப்புறமா அவங்க படிக்கல இல்ல, வேற எங்களையெல்லாம் படிக்க வைக்கல, உன்னை மட்டும் படிக்க வச்சுட்டாங்கன்ற அந்த ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு. அவங்க குடும்பத்துல நீங்க மட்டும்தான் படிச்சதுனால அவங்க அதை இடையில சொல்லி காமிப்பாங்க. அவங்களுடைய அந்த ஆதங்கம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுடைய லைஃப் மிஸ் பண்றாங்க அவங்க. ஆனா படிக்க வைக்கிறதா படிச்சிருப்பாங்க சார். எல்லாரும் நல்ல என்னது ஒரு நல்ல இருக்கக்கூடியவங்க தான் இப்பயும் நான் ஃபீல் பண்றேன். படிச்சிருந்தாங்கன்னா எல்லாரும் இங்க இந்த ரீதியா இருந்திருப்பாங்க. சரி சிஸ்டர், இப்போ வந்து நீங்க பிரசிடென்ஷியல் கான்வென்ட்ல படிக்க போறீங்க இல்லைங்களா, காங்கிரிகேஷன்ல நீங்க போனீங்க. ஆமாங்க சார். உங்களோட அனுபவங்கள் அங்க எப்படி இருந்துச்சு? ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வீட்டை விட்டுட்டு நீங்க வெளியே போய், நான் ஏற்கனவே 2 years வந்து ஹாஸ்டல்ல தங்கி படிச்சதுனால எங்களுக்கு அந்த அந்த இது தெரியல ஃபாதர். ஏன்னா அம்மாவுக்கு அம்மாவும் தனியா இல்லை, அம்மாவுக்கு அண்ணாவுக்கு மேரேஜ் பண்ணி அண்ணனுடைய ஒய்ஃப் அண்ணி கூட இருந்ததுனால எனக்கு அந்த இது
அந்த ஃபீலிங் ஐயா தனியாக விட்டுட்டு போகிறோமேன்ற அந்த கவலை இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா நான் ரொம்ப அட்டாச்சு, நானும் தம்பி அம்மாவோட. அதனால் விட்டுட்டு போனால் எப்படி எப்படி இருப்பாங்களோன்ற அந்த கவலை இருந்துச்சு எனக்கு. அதுக்காகவே நாங்கள் அவருக்கு மேரேஜ் பண்ணி அண்ணியை வந்து அம்மா கூட விட்டுட்டு போனதுனால நான் அந்த ஃபீல் பண்ணலை. படிக்கணுங்கிற ஆர்வம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது 12th முடிச்ச உடனே இங்கே வந்து அப்புறம் அங்கே ஜாயின் ஆகிட்டோம். ஜாயின் ஆன அந்த 3 years ஃபார்மேஷன் வந்து எனக்கு அவ்வளவா கஷ்டமாக தெரியும். எல்லாரும் சொல்லுவாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பார்க்குறாங்க, அப்படி இப்படிலாம் இருந்துச்சு. ஏன்னா ஐ எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆல்ரெடி ஆல் தீஸ் திங்ஸ் இன் த ஃபேமிலி இட் செல்ஃப். அதனால எனக்கு அது வந்து ரொம்ப கஷ்டமா தெரியல. இதுதான் லைஃப்ங்கிற மாதிரி, இந்த ஃபார்மேஷன் வேணுங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டேன் நான். இந்த லைஃபுக்கு இது வேணுங்கிற மாதிரி நான் முதல்ல நீங்க ப்ரிப்பேர் ஆயிட்டீங்க. 12th முடிச்சுன்னா போய் ஜாயின் பண்ணீங்க. ஆமாங்க. ஓகே. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருப்பாங்க இல்லைங்களா? ஆமாங்க. அவங்கள எப்படி சொன்னாங்க? அதுல 2 பேரு இதாயிட்டாங்க, மேரேஜ் ஆயிட்டாங்க. ஒருத்தர் வந்து அகஸ்டின் மிஷனரிஸ்க்கு என்னுடைய கசின் சிஸ்டர் தான், அவங்களும் அதுக்கு ஜாயின் பண்ணிட்டாங்க. உங்க காங்கிரிகேஷனுக்குள்ள உங்களோட சேர்ந்தவங்க சொல்றீங்க? அந்த 4 பேர் கம்பெனின்னு ஒன்னா போனோம்னு சொன்னோம்ல, அதுல ஒருத்தர் அகஸ்டின் மிஷனரிக்கு போயிட்டாங்க. நான் இங்க வந்துட்டேன். மற்ற 2 பேரும் மேரேஜ் பண்ணிட்டாங்க. சரி சரி. சிஸ்டர் ஆனீங்க, கடைசி வார்த்தை பாட்டு கொடுப்பீங்களா இல்லைங்களா? ஆமாங்க. அப்பெல்லாம் உங்களுடைய அனுபவங்கள், 2வது உங்களுடைய பெற்றோர் அம்மாவுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சு? நாங்க சிஸ்டர் ஆகி 2nd year ஃபாரின் போயிட்டோம் ஃபாதர். இது ஃபர்ஸ்ட். ஆமா, எங்க காங்கிரேஷன்ல ஃபர்ஸ்ட் பேட்ச் நாங்க அப்படி போனது அப்ராடுக்கு. அது தவிர்க்க முடியாத ஒரு இதுல வந்து நாங்க அப்படி அந்த ஒரு இதுல அனுப்பிச்சு விட்டாங்க. ஃபர்ஸ்ட் இயர் இதுக்கு போனோம், கம்யூனிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் போயிட்டோம் சிஸ்டர் ஆன உடனே. அப்புறம் 2nd yearக்கு ரெடி ஆயிட்டு நாங்க 3 பேர் ஒன்னா போனோம். அதுக்கப்புறம் அங்க 5 year அந்த ஃபைனல் ஓர்ஸ்க்காக திரும்பி இங்க வந்து ஃபைனல் ஓர்ஸ் வாங்கி ஃபாரின் போயிட்டோம். எங்க? பிரான்ஸுக்கு போயிட்டோம். பிரான்ஸ் போயிட்டு அங்க இது மறுபடியும் ஃபைனல் அந்த எவ்ரி 3 yearsக்கு ஹாலிடேஸ் இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி நாங்க வந்து ஃபைனல் ஓர்ஸ் வாங்கிட்டு திரும்பி ரிட்டர்ன் போயிட்டோம். ஃபைனல் ஓர்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடியே போயிட்டீங்க, அங்க போய் பணி செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. சரி, நீங்க ஃபாரின் போகும்போது உங்க குடும்பத்தாரெல்லாம் வச்சிருப்பாங்க, குறிப்பா அம்மா என்ன ஃபீல் பண்ணாங்க? அம்மா வந்து அதான் அவங்கள அப்பவுமே நான் வந்து எங்க அம்மா கூட அட்டாச்சா இருந்ததுனால அவங்க ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு எங்களை தனியா இருந்து எழுதியதுனால அந்த ஒரு ஃபீலிங்ஸ் எனக்கு இருந்துட்டே இருக்கும் ஃபாதர். அதனால எல்லாரும் பாத்துக்குவாங்களா, நானும் கூட இருந்து பாத்துக்க மாட்டேதான், ஆனாலும் அந்த ஒரு ஃபீலிங் ஏதாவது ரொம்ப தூரம். அப்ப அவங்களே சொன்னாங்க, எல்லாரும் இருக்கும்போது எதுக்கு கவலைப்படுறீங்க, போங்க அப்படின்ட்டு. அந்த ஒரு ஆசீர்வாதத்தோட தான் போனேன். அப்படி போறேன்னு சொன்ன ஃபியூ மந்த்ஸ்ல அண்ணனும் டெத் ஆயிட்டாரு. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு கிளம்புறதுக்கு, எல்லாம் ரெடி பண்ணி பாஸ்போர்ட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அந்த கேப்ல அண்ணன் இறந்துட்டாரு. அதெல்லாமே ஒரு நான் எதிர்பார்க்கல, யாருமே எதிர்பார்க்கல அந்த டெத் எங்களுக்கு வரும்ன்ட்டு. அப்புறமா போறேன்னு வேற சொல்லிட்டுல, அப்புறம் போக முடியாதுன்னு சொல்ல முடியாதுன்ட்டு அது கஷ்டமா போயிட்டோம். அண்ணி அம்மாவோட இருந்தாங்க, அக்காங்களாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டாங்க. சொந்த ரிலேட்டிவ்ஸ்ல தான் எடுத்தோம். அதனால ஒரே ஊர்ல தான், சேம் வில்லேஜ் தான், அதனால பார்த்துக்கிட்டாங்க. பிரான்ஸ் போனீங்க. பிரான்ஸ்ல அங்க எங்க இருந்தீங்க, எந்த டைசஸ்? அங்க வந்து ஸ்ட்ராஸ்பூர்னு சொல்லிட்டு ஒரு டைசஸ் ஃபாதர், ஜெர்மனி பார்டர். ஜெர்மனியோட பார்டர். ஓகே. ஜெர்மனி பார்டர் ரொம்ப தூரம் இல்ல, ரொம்ப கிட்டதான். ஜெர்மனி தானாமா. அந்த வேர்ல்டு வார்ல வந்து அது இந்த பக்கம் வந்துருச்சு. அந்த ப்ராப்ளத்துல வந்து அது ஜெர்மனில இருந்துச்சு. ஜெர்மனியே தான் அது. அந்த பார்டரோட சேர்த்து இவங்க பிரெஞ்சுக்காரங்க அந்த டைம்ல அது அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஓகே. வேர்ல்டு வார் பிறகு தான் இந்த பக்கம் வந்து பிரான்ஸ்க்கு வந்துச்சு. ஓகே ஓகே. அங்க இருந்தோம். அது வந்து நாங்க கம்யூனிட்டியா நாங்க போகல, வேற ஒரு காங்கிரேஷனோட வேலை செய்யறதுக்காக போனோம். இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஃபாதர். அந்த மாதிரி எல்லாமே போய் எல்லா பேசிக்ல இருந்து எல்லா லாங்குவேஜ்ல இருந்து எல்லாமே கத்துக்கிட்டோம். எதுவுமே நாங்க ரெடி பண்ணி போகல. லாங்குவேஜ் ஏபிசிடில இருந்து எல்லாமே, கல்ச்சரல் எல்லா ஃபுட் ஐட்டம்ஸ், லாங்குவேஜ் 12 o'clock 1 o'clock வரைக்குமெல்லாம் படிச்ச நாட்கள் இருக்குது. லாங்குவேஜ் படிக்கணுமேங்கிறது. ஆக்சுவலா நான் போக வேண்டியதில்லை, இன்னொருத்தருக்காக நான் போனது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி தி லேர்ன்ட் லாங்குவேஜ் ஃப்ரம் ஹியர். அவங்க கொஞ்சம் 6 months கொடுத்தாங்க. அது எனக்கு வந்து எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் நான் அங்க போய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து அந்த
அந்த லாங்குவேஜ் பிக்கப் பண்ணுங்கிறதுக்காக கொஞ்சம் ஆனால் இன்ட்ரெஸ்டாக படித்தேன் ஃபாதர். ஓகே ஓகே. படிக்கணும்னு இன்ட்ரெஸ்டாக படித்தோம். அப்புறம் லைசன்ஸ் வாங்கினோம். அப்புறமா எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் ஆகிட்டு 1 year கோர்ஸ் ஒன்று பண்ணோம். அப்புறம் அங்கேயே சேலரியாக போஸ்டிங் 5-6 years வரைக்கும் போஸ்டிங் பண்ணோம். வேலை நார்மல் கவர்மெண்ட் சேலரி மாதிரி வேலை செஞ்சோம். வெளியில் போய் தான் வேலை செஞ்சோம். ஓகே ஓகே ஓகே. எல்லாரும் போல் ஒரு ஏஜ் ரூமில் போய் வேலை செஞ்சோம். சிவில் இதில் அந்த சேலரி அந்த இது அந்த அந்த ப்ராசஸ் எல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம். இல்லை அவங்கள பார்த்து அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஓகே ஓகே. நாங்கள் வேலைக்கு போகிறது மட்டும்தான். அங்கே போயிட்டு வந்து திரும்பி ஹவுஸில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம். அவங்களுக்கு வயசான காங்கிரேஷன் சிஸ்டர்ஸ் தான் எல்லாருமே. அவங்களுக்கு கொஞ்சம் பார்ட் ஆஃப் ஜாப் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்போம். ஓகே. கொஞ்சம் வித்தியாசமான அனுபவங்கள் அந்த இடம் அந்த ஃபர்ஸ்ட் டைம் 9 years. தொடர்ந்து பேசுவோம் சிஸ்டர். இப்போதான் உங்களுடைய குழந்தை அனுபவங்கள் அதே போல எப்படி தேவ வெள்ளத்தில் கிடைச்சது பற்றி சொன்னீங்க. தொடர்ந்து நம்ம பேசுவோம் சிஸ்டர். அன்பு நேயர்களே, இன்னைக்கு ரோஸ்மேரி அவங்களுடைய அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டாங்க. குறிப்பாக சொல்லணும்னா அவங்களுக்கு எப்படி தேவ வெள்ளத்தில் கிடைச்சிச்சு. அவங்களுடைய 9 சகோதர சகோதரிகளை அவங்க ஒருத்தர் தான் டிகிரி ஹோல்டர். அதே போல் அவங்க வந்து தேவ வெள்ளத்திற்கு தன்னை அர்ப்பணிச்சது. குறிப்பாக சொல்லணும்னா அம்மாவுடைய ஜெபம் 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு, ஏங்க சிஸ்டர் 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணது. அதே போல சிஸ்டர்ஸோடைய இருந்தது. ஏன்னா அப்பா இருக்கிற வரைக்கும் அவங்க கோயிலுக்கே போக மாட்டாங்க. கோயிலுக்கு நாங்களுமே போக மாட்டோம். ஆனா வீட்டை விட்டு வெளியே போக மாட்டோம். 6 மணி ஆச்சு வெளியில விட மாட்டாங்க. ஆனா அவங்களுடைய ஜெபங்கள் காலை எழுந்திரிச்சு ஜெபம் பண்றது. அதன் பிறகு சிஸ்டரோட இருந்தது. அரு சகோதரிகள் இருந்தாங்கன்னு சொன்னாங்க. அவங்களோட இருந்து அவங்களோட அனுபவங்களை பார்த்து இவங்களுக்கு தேவவெள்ளத்தில் வந்துச்சுன்னு சொல்லி அழகாக தன்னுடைய தேவவெள்ளத்தில் பற்றி சொன்னாங்க. அதே போல் சிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே, அதாவது முதல் வார்த்தைப்பாடு கொடுத்த உடனேயே வெளிநாட்டுக்கு சென்று பணி புரிஞ்சிருக்காங்க. இந்த அளவுக்கு நிறைய அனுபவங்களை பெற்றிருக்க அருள் சகோதரி தன்னுடைய அனுபவங்களை இன்னைக்கு பகிர்ந்து கொண்டாங்க. மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்க இருக்கின்றோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.